ஆகாவிசு ஆன்மநேய மைய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் காவடி, முருகனுக்கு காவடியெல்லாம் எடுப்பார்கள். ஏன் தெரியுமா? முருகன், அழகன், குமரன், வேலன், ஆறுமுகன், கார்த்திகேயன், கந்தன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் 6 படை வீடு கொண்ட முருகனுக்கு பக்தர்கள் காவடி எடுத்து வழிபடுகிறார்கள். ஏன் காவடி எடுக்கிறார்கள் தெரியுமா? அகஸ்திய முனிவரின் சீடர்களில் ஒருவரான இடும்பனை அழைத்து தனது வழிபாட்டிற்காக கைலை சென்று அங்கு முருகனுக்கான கந்தமலையில் உள்ள சிவசக்தி சொரூபமான சிவகிரி, சக்திகிரி என்னும் 2 சிகரங்களையும் கொண்டு வரும்படி அகஸ்தியர் இடும்பனிடம் தன்னுடைய சீடனிடம் சொன்னார். அகஸ்தியரின் கட்டளைக்கு இணங்க இடும்பனும் கைலை சென்று இந்த 2 மலைகளையும் இருபுறமும் தொங்க காவடியாக கட்டி எடுத்து கொண்டு வந்தான். முருகன் இவ்விரு கிரிகளையும் திருவாவினன்குடியில் நிலைபெறச் செய்யவும் இடும்பனுக்கு அருளவும் விரும்பி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார். இடும்பன் வழி தெரியாமல் திகைத்தபோது முருகன் குதிரை மேல் செல்லும் அரசனைப் போல் தோன்றி இடும்பனை திருவாவினன்குடிக்கு அழைத்து வந்து சற்று ஓய்வெடுத்து செல்லும்படி கூறினார். இடும்பனும் காவடியை இறக்கி வைத்து ஓய்வெடுத்து விட்டு புறப்படும்போது காவடியை தூக்க முடியாமல் திண்டாடினான். ஏன் இப்படி காவடியை தூக்க முடியாமல் போனது என்று சுற்றி பார்க்கும்போது சிவகிரியின் மேல் ஒரு சிறுவன் கோவனாண்டியாய் கையில் தண்டுடன் இருப்பதை கண்டான். இடும்பனும் சிறுவனை மலையிலிருந்து கீழே இறங்கும்படி வேண்டினான். ஆனால் அந்த சிறுவன் இந்த மலை தனக்கே சொந்தம் என்று உரிமை கொண்டாட கோபமுற்ற இடும்பன் அச்சிறுவனை தாக்க முயன்றான். அப்போது இடும்பன் வேறற்ற மரம் போல் கீழே சரிந்து விழுந்தான். இதை கண்ட அகஸ்தியர் இடும்பன் மனைவியுடன் சென்று வேண்ட முருகன் இடும்பனுக்கு அருளாசி புரிந்ததுடன் இடும்பனை தனது காவல் தெய்வமாகவும் நியமித்தார். அப்போது முருகன் இடும்பன் மேல் காவடி ஏந்தி சந்தனம், பால், மலர் போன்ற அபிஷேக பொருட்களை தன் சன்னதிக்கு எடுத்து வருபவர்களுக்கு அருள்பாலிப்பதாக வாக்களித்தார். அதன் காரணமாக பக்த கோடிகள் தற்போது முருகனுக்கு காவடி எடுத்து வந்து வழிபட்டு குமரனை தரிசித்து செல்கிறார்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, வேலவனை வேண்டி வாழ்வில் வெற்றி பெறுவோம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கு. மேலும் மீண்டும் நாளை ஒரு